பல்வேறு ஆங்கிள் நம்மளுக்கு அமைத்தாலும் முதல்ல பொலிட்டிக்கல் கட்டுப்பாடுகளை விட ஒரு ஆங்கிள் ஒரு சேலஞ்ச் உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மீட்டிங் என்னென்ன நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி நாங்கள் தான் என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது நடத்தலாம் அப்படின்னு வந்ததுனால தனியாக ஒரு மீட்டிங் மாதிரி இன்னைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் நம்ம இந்த நேரத்தில் பாராட்டியாகும். ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும். உலக அளவில் சூப்பர் எலினோவின் தாக்கம் தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக சூப்பர் எலினோ ஆண்டுகள் 2015, 1997, 1982 போன்ற ஆண்டுகள் பெரும் பாதிப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. வெப்பத்தின் காரணமாகவும் பெரும் மழைப்பொழிவின் காரணமாகவும். இது குறித்தான விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த சூப்பர் எலினோவின் தாக்கம் எப்படி இருக்கும், இதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தான விவசாயிகளுக்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அவர்களது தலைமையிலும் வேளாண் துறை சார்பிலும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கருத்தரங்கில் விவசாயிகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சூப்பர் எலினோவின் தாக்கத்தை எப்படி எதிர்கொள்வது, குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும், அதே போல அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் குறுகிய காலத்தில் அதிக மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனை தொடர்ந்து அடுத்த ஆண்டு உலகிலேயே சராசரி வெப்பநிலை அதிகரிப்பதற்கும் வெப்ப அலைகள் மற்றும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் தாக்கத்தை விவசாயிகள் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதே போல இந்த கருத்தரங்குல அனைத்து மாவட்டத்தின் பசுமை பரப்பை, அதாவது மரக்கன்றுகள் நட்டு பசுமை பரப்பை அதிகரிப்பது, அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தயார்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களும் பேசப்பட்டது. பார்த்தோம்னா 1876ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு தீவிரமான சூப்பர் எலினோவா தற்போது இருக்கக்கூடியது எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இந்த சூப்பர் எலினோ உருவாகுது. இதன் தாக்கத்தை பொறுத்தளவுக்கு உலக அளவில் வறட்சி, வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும், குறிப்பாக இந்தியாவே எடுத்துட்டாலும் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து பல மாநிலங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகும். அதே போல நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறையும் என்றாலும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 2 விதமான தாக்கமுமே இருக்கு. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை குறைந்தாலும் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, நம்முடைய முக்கிய நீர்நிலைகள் இந்த தென்பெண்ணையாறு மற்றும் மேட்டூர், அமராவதி, முல்லை பெரியாறு போன்ற நீர்நிலைகள் நிரம்புவது சற்று கடினமாக பார்க்கப்படுது. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ எப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம சந்தித்து அந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தி அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தான ஒரு விரிவான விழிப்புணர்வு கருத்தரங்கு தான் இன்றைய தினம் நடைபெற்றது.